நடக்கக்கூடிய விதமும் ஒரு வகையில ஒரு வகையில வந்து ஒரு எழுத்தாளன் எப்பயுமே வந்து ஒரு அதிகூடிய ஊடக கவனங்களோடையும் ஊடக வெளிச்சங்களோடையும் இருக்க விரும்புவதில்லை. ஆனால் இலங்கையில் இன்றைக்கு இது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பல்வேறு படைப்பாளிகளும் பல்வேறு நபர்களும் இதை பற்றி பேசுகிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக சிலர் நினைக்கக்கூடும் இதன் மூலமாக இவர் புகழை வெளிச்சத்தை தேடுகிறார் என்று. ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் இந்த உரையாடல்கள், இந்த சிக்கல்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய, எனக்கு ஒரு அழுத்தத்தை உருவாக்கக்கூடியவை. ஆனாலும் கூட நான் ஒரு விடயத்தை யோசித்தேன் என்று சொன்னால், எதிர்வர்ற காலங்களில் இப்படி புத்தகங்கள் தடுக்கப்படக்கூடாது. எதிர்வரக்கூடிய தலைமுறைகளில் இந்த எழுத்தாளனாவது இப்படி மனம் நொந்து துயரப்படக்கூடாது என்றால் இந்த கட்டத்துல ஒரு முடிவு வர வேண்டும். அதை வந்து அதற்கான சரியான அணுகக்கூடிய நபர்கள் சிங்கள கலை இலக்கிய படைப்பாளி. அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய போராட்டங்கள், நிறைய நிகழ்வுகளுக்கு என்னை நேரடியாக அழைத்த போதும் நான் செல்வதை தவிர்த்து கொண்டேன். ஏனென்றால் அது நான் அவர்களிடத்திலும் ஒன்று சொன்னேன். என்னென்றால் இது இன்று தமிழ் எழுத்தாளர்களுடைய பிரச்சனை, நாளை இது சிங்கள எழுத்தாளர்களுக்கும் நிகழக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறும் என்று சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில வந்து பரவலாக நடக்கக்கூடிய போராட்டங்களை நான் வரவேற்கிறேன். அது ஒட்டுமொத்தமான கருத்து சுதந்திரத்துக்கான போராட்டம். நன்றி அண்ணா. அதே போல அடுத்ததா வந்து விளங்குதா? விளங்குதாமையா, நீங்க கதைங்க. அடுத்ததா புத்தகங்கள் வந்து இலங்கையில அச்சடிக்கிற சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருக்கு? ஏன் இந்தியாவில் நாங்கள் அச்சடிக்க ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தது என்ற விடயத்தை தெளிவுபடுத்த முடியும்? நம்ம மியூட்ல இருக்குன்னா. என்னுடைய முதலாவது புத்தகம் 2008ஆம் ஆண்டு மிகவும் ஒரு போர் மிகவும் கடுமையாக நடக்கக்கூடிய ஒரு காலத்துலதான் வந்து இந்தியாவில வந்து வெளியாகி இருந்தது. இங்க ஒரு இனஅழிப்பு போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு கவிதை புத்தகத்தை வெளியிடுவது பாதுகாப்பு சார்ந்த சிக்கல் என்ற ஒரு அடிப்படையில வந்து அதை நான் இந்தியாவிலே வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்னுடைய நூல்கள் இந்தியாவில தான் வெளிவருது. அதுக்கு அடிப்படையில வந்து 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய புத்தகங்கள் இந்தியாவில் 2008 வெளிவந்தாலும் முதல்ல நான் 2019ஆம் ஆண்டுல தான் முதல்ல வந்து என்னுடைய நாவலுக்கான வெளியீட்டு விழாவை, மன்னிக்கணும், 18ஆம் ஆண்டு தான் முதல் என்னுடைய நாவலுக்கான வெளியீட்டு விழாவை கிளிநொச்சியில வந்து நான் செய்திருந்தேன். அது வரைக்கும் இலங்கையில வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை செய்ய முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டது. இரண்டாவது விஷயம், ஒரு மிக குறைந்த செலவில் அதே நேரம் ஒரு தரமான புத்தகத்தை வந்து இந்தியாவில் தான் பதிப்பிக்க முடியும். எங்கள்கிட்ட நாங்கள் இருக்கக்கூடிய பேப்பர்கள், அட்டைகள் போன்ற விஷயங்களை வந்து பார்க்கிற பொழுது அவை வந்து மிக குறைந்த ஒரு தரத்தில் இருக்குது. அதனுடைய ஆயுள் வந்து மிக குறைவானதாக இருக்கிறது. அப்போ ஒரு புத்தகம் நேர்த்தியாக வரணும் என்ற ஒரு நோக்கத்திலையும் அதே போல அது பரவலாக உலகம் எல்லாம் சென்றடைவதற்கு இலகுவானது. நீங்க பாக்குறீங்க, எங்க புத்தகம் வந்து இந்தியாவில் இந்த வரும்போது கூட பிரச்சனை. கண்டிப்பா நாங்கள் இந்த புத்தகங்களை இங்கே அச்சடிச்சு உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லும் போதும் இந்த பிரச்சனை வரும்.
அதனாலேயும் தான் இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு கொண்டு செல்லவும் ஈஸியானதுன்றதுக்காக தான் அந்த புத்தகங்களை நாங்கள் இந்தியாவில் அச்சிடுகின்ற வேலை செய்யறோம். இது ஒரு நீண்ட பாரம்பரியம். எப்படி சங்க காலத்துல ஈழத்து பூதந்தேவனார் தமிழகம் சென்று கவிதை பாடினாரோ, அதுக்கு பிறகு ஆறுமுக நாவலர் போன்றவர்கள் தொடக்கத்துல இந்தியாவில இருந்து இந்த அச்சியந்திரங்களை கொண்டு வந்து அல்லது பதிப்பு முயற்சிகளை செய்தாரோ, திருகோணமலையில இருந்து பிரம்மில் எப்படி தமிழ்நாட்டில் சென்று கவிதைகளை படித்தாரோ, விடுதலை புலிகள் தங்களுடைய நிறைய நூல்களை இந்தியாவில இருந்து பதிப்பித்து வந்தார்கள். அப்படி தொடங்கிற ஒரு பண்பாடாக இது தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஹலோ, எனக்கு இன்னொரு கருத்து ஒன்று இருக்குதுன்னா. ஹலோ, சொல்லுங்க. என்னன்னா சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய இனத்தின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் வழிகள் தெளிவாக புரியும் வகையில நீங்க சிங்கள மொழியில உங்களை அந்த மொழிபெயர்த்து வெளியிடுவது தானா இத்தனை அடக்குமுறைகளுக்கும் மூலமான மறைமுக காரணமா இருக்குது. அது ஓமன்னு சொன்னீங்களா, இப்ப சிங்கள மக்களுக்கு இனப்பிரச்சனை சம்பந்தமா உண்மையான புரிதல் ஏற்படுவதை இந்த அரசாங்கமும் விரும்பவில்லை என்று கருதலாமா? அது கண்டிப்பா அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏனென்றால் காலம் காலமாக நாங்கள் எங்களுடைய பிரச்சனை எங்களுக்குள்ள நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அதை சிங்கள மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். விடுதலை புலிகள் மானுடத்தின் ஒன்று கூட நடத்திய பொழுது சிங்கள மக்களுக்கும் உலக சமூகத்துக்கும் இந்த விடயங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய அந்த அவசியத்தில் அந்த நிகழ்வை வடிவமைத்திருந்தார்கள். விடுதலை புலிகளுடைய காலமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகும் சரி, நாங்கள் அந்த சிங்கள மக்களை நோக்கி எங்களுடைய பயணம் மிக முக்கியமானது. விடுதலை புலிகள் காலத்தில் அதுக்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பல கலைஞர்கள் ஈழம் நோக்கி வந்தார்கள். பல கலைஞர்கள், சிங்கள கலைஞர்கள், படைப்பாளிகள் விடுதலை புலிகளோடு பேசினார்கள். அது ஒரு வகையில எங்களுடைய கதைகளை, எங்களுடைய நிலைப்பாடுகளை தென்னிலங்கைக்கு சொல்லுகின்ற ஒரு முயற்சியாகத்தான் இருந்தது. அந்த விஷயத்தை இலங்கை அரசு ஒருபோதும் விரும்பாது, நீங்க சொன்ன மாதிரி. ஏனென்றால் இந்த இனப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும் என்ற அடிப்படையில் அதை இலங்கை அரசு ஒருபோதும் விரும்பாது. இப்ப இதனால கடந்த காலத்துல நாங்கள் மாமனிதர் ரவிராஜ் அவர்களை இழந்திருக்கிறோம். அவர் எப்போது ஒரு தமிழ் பிரதிநிதியாக இருந்து சிங்கள மக்களுக்கு சென்று சிங்கள மக்களிடம் சென்று எங்கள் பிரச்சனையை சொல்ல தொடங்கினார். அப்பொழுது அவருடைய குரலை சிங்கள தேசம் ஒடுக்கப்பட்டது. அப்ப அதைத்தான் இன்றைய சூழலிலும் நானும் நிச்சயமாக அதைத்தான் எதிர்கொண்டிருக்கேன். நன்றி அண்ணா. அடுத்ததான் இந்த சமூகத்துல நாங்க தொடர்ச்சியா எங்களுடைய உண்மைகளாக நாங்க ஒரு கூற முடியாத காலகட்டத்துல இருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமான்ற விடயத்தை உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க. மிக 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 சிறப்பான உண்மை அதுதான். அதாவது எங்களுடைய கதைகள், எங்களுடைய உண்மை. அதாவது ஏன் புத்தகங்களை மறைக்கிறார்கள், ஏன் எங்களுடைய கதைகளை மறைக்கிறார்கள் என்று நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதுக்குரிய விளக்கம். ஏனென்றால் ஒரு அறமில்லாத போரை எங்கள் மீது நடத்தி இருக்கிறார்கள். மிக குற்றங்கள் நிறைந்த போரை எங்கள் மீது நடத்தி இருக்கிறார்கள். இது உலகினுடைய கண்களுக்கு, சிங்கள மக்களினுடைய மனச்சாட்சிக்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்பதில் எங்கள் அரசு உறுதியாக இருக்கிறது. இதனாலதான் இவர்கள் எங்களுடைய கதைகளையும் உண்மைகளையும் வெளியில் தெரியாத வகையில் தடுக்க வேண்டும் என்கிற வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். புத்தகங்களை தடுத்து வைப்பதனால் அல்லது புத்தகங்களை எரிப்பதனால், அழிப்பதனால் உண்மையை அழித்து விட முடியும், வரலாற்றை மறைத்து விட முடியும், சந்ததிகளுக்கு அவை சென்று விடாது என்று யோசிக்கிறார்கள். அது மிக ஒரு அற்பத்தனமானது, மிக பிழையான ஒரு விஷயம். ஒருபோதும் அதிகாரத்தால், ஆக்கிரமிப்பாளர்களால் அந்த விஷயத்தை செய்துவிட முடியாது. உண்மைகள் எப்போதும் வெளிச்சமாகும். எங்களுடைய கதைகளில், எங்களுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய உண்மையும், எங்களுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய நீதிக்கான இயக்கமும், எங்களுடைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய விடுதலைக்கான இயக்கமும் இவர்களை பெரும் தொந்தரவு செய்கிறது. அதனால்தான் அந்த உண்மைகளை சுங்கப்பிரிவு சிறைச்சாலைகளுக்கு நிகராக சுங்கப்பிரிவுகளிலே அடக்க முற்படுகிறார்கள். எப்படி மனிதர்களை சிறைச்சாலைகளிலே
எங்களுடைய அரசியல் கைதிகள் போராளிகளை சிறைச்சாலைகளில் அடைத்து துன்புறுத்தி அவர்களுடைய மனங்களை அழிக்க முற்படுகிறார்கள். அதேபோல எங்களுடைய புத்தகங்களை எப்படி சுங்கத்துறையிலே வந்து அது ஒரு அவர்களுக்கு ஒரு நல்ல சட்ட ஏற்பாட்டை வந்து சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அந்த அந்த லாகாவிலே வந்து எங்களுடைய நூல்களை சிறை வைத்து எங்களுடைய உண்மைகளை மறைக்க பார்க்கிறார்கள் என்பதுதான் இங்கே உண்மையான விடயம். நன்றி அண்ணா. அடுத்ததா வந்து நீங்க சொல்லியிருந்த நீங்க சகோதர இனத்தவர்கள் ஒத்துழைப்பு வழங்குனாங்கன்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வாறான வழிகள்ல சகோதர இனத்தவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்திருக்கு? முதல்ல இந்த பிரச்சனையை வந்து வெளியில கொண்டு வந்ததை வந்து அவர்கள் உதாரணமாக இந்த பிரச்சனை நடக்கின்ற பொழுது நான் உண்மையிலே வந்து கொஞ்சம் மனம் சோர்ந்து கவலை அடைந்த நிலையில் இருந்தவளே எதேர்ச்சியாக சில சிங்கள நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். அதாவது வருகின்ற நாட்களிலே வந்து தென்னிலங்கையிலே ஒரு இலக்கிய நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளுக்காக அவர்கள் என்னை தொடர்பு கொண்டிருந்த போது இந்த விஷயத்தை நான் அவர்களிடம் பகிர்ந்தேன். அவர்கள் உடனடியாகவே இதை சமூக வலைத்தளங்களில் சிங்கள எழுத்தாளர், மிக முக்கியமான சிங்கள எழுத்தாளர்கள் எல்லாம் இதை பற்றி பேச வழிகிட்டார்கள். இதன் காரணமாக இது ஒரு பெரிய கவனத்துக்கு உள்ளானது. பிறகு இந்த பிரச்சனை இந்த கலாச்சார அமைச்சில் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் கூட நான் தனியாக செல்லக்கூடாது, அந்த இடத்தில் நிறைய சிங்கள படைப்பாளிகள் ஒன்று சேர வேண்டும் என்று எனக்கு யாரையுமே தெரியாது. ஆனால் அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட சிங்கள படைப்பாளிகள் செயற்பாட்டாளர்கள் வந்திருந்தார்கள். அப்ப அதே போல ஒரு சிங்கள சட்டத்தரணி, ஒரு சிங்கள கவிஞர் கல்யாண அமர்சிங் அவருடைய கணவர், அவர் தானாகவே இந்த விஷயத்தை வந்து முன் வந்து எனக்கான அந்த சட்ட ரீதியான பாதுகாப்பை பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். இதே போல நிறைய சிங்கள தலைவர்கள், இடதுசாரி தலைவர்கள், மாற்று தலைவர்கள், அதே போல எதிர்கட்சிகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், இவர்கள் பலரும் வந்து ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய சில பிரதி அமைச்சர்கள் கூட வந்து இந்த விடயத்தை பற்றி என்னோடு பேசி இதுல வந்து இவ்வாறான சிக்கல்கள், அரசின் தரப்பில் இவ்வாறான பிழைகள் இருக்கிறது என்பது தொடர்பாக எல்லாம் அவர்கள் என்னோடு பேசி இருந்தார்கள். இப்படியாக ஒரு ஒரு பெரிய ஆதரவு தளத்தை அல்லது ஒரு பெரிய கை கொடுப்பு, ஒரு படைப்பாளி வந்து இந்த புத்தகங்களுக்காக போராடுகின்ற பொழுது ஒரு பெரிய கை கொடுப்பை, ஒரு தமிழின படைப்பாளிக்கு சிங்கள சமூகம் ஒரு பெரிய கை கொடுப்பை செய்திருக்கிறது. அவர்கள் தொடர்ச்சியாக இது பற்றி உரையாடுகிறார்கள், சிந்திக்கிறார்கள், தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். பல சிங்கள ஊடகங்கள் இது தொடர்பான செய்திகளை வந்து தொடர்ச்சியாக வந்து வெளியிட்டு கவனப்படுத்தி கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய ஒரு மாறுதலாக, பெரிய கை கொடுப்பாக நான் நினைக்கிறேன். நன்றி அண்ணா. தொடர்ச்சியா இன்றைய இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருக்கும் நீங்கள் ஏதேனும் சந்தேகங்களை கேட்க வேண்டுமானால் இன்னும் ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன. உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். வணக்கம், நான் சசிகரன். நான் பரிகிலோ. என்னென்னு சொன்னா, முக்கியமாக இந்த நூல்கள் தடுக்கப்படுகின்றது, ஒரு இலக்கியத்தினுடைய படைப்புக்கு எப்போ முற்றுப்புள்ளி வைக்கப்படுதோ, இலக்கியம் என்றது ஒரு சமூகத்தினுடைய கண்ணாடி என்று சொல்லப்படுது. இப்போ நம்ம பண்டைய காலம் என்று சொல்லப்படுற இப்போ சங்க காலங்கள்லாம் நம்ம இவ்வாறான வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நம்ம இவ்வளோ வீரச்செழுமையாக நம்ம வாழ்ந்த நம்மன்றதெல்லாம் நம்ம ஒரு இலக்கியத்தின் மூலமாக தான் கேட்குறோம். அந்தந்த காலகட்டத்தினுடைய கட்டடக்கலை அம்சங்களும் மற்ற எல்லாத்தையும் தாண்டி இலக்கியங்கள் தான் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு நம்மளோட வரலாற்றை பற்றி கூறுகின்றது. அதில் முக்கியமான வரலாற்று விடயங்களாக நம்மளோட வடகிழக்கு இதனுடைய இந்த தமிழர் தாயகத்தினுடைய வரலாற்று விடயங்களும் முக்கியம். அதில் முக்கியமான விஷயங்கள்ல நம்மளுக்கு நடந்த இனஅழிப்பு விடயங்கள் பற்றி கூறுகின்ற தீபச்செல்வன் அண்ணாவினுடைய இந்த படைப்புகளுக்கு தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது பெரிய கவலைக்குரிய விஷயம். நான் என்னென்னு சொன்னால், அந்த கேள்விகள் எல்லாத்தையும் தாண்டி சில விடயங்களை நான் இந்த இடத்துல முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். முக்கியமாக தீபச்செல்வன் அண்ணா இப்போ குறிப்பிட்டதுலேருந்து 2005ஆம் ஆண்டிலிருந்து அவர் தன்னுடைய இலக்கிய விடயங்களை, இலக்கிய படைப்புகளை முன்னெடுத்து வாராரணமாய் சொன்னார். அதாவது யுத்தம் மௌனிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் இலக்கிய படைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது, நாவல்களாகவும் கவிதைகளாகவும் அவர் முன்னெடுக்கிறார்னு சொன்னவர். நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு விடயம் இதுக்குள்ள என்ன விஷயம் என்று சொன்னால், நான் அவதானிக்கிற விஷயம்,
யுத்தம் அவனிக்கப்படுறதுக்கு முன்னாடி தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற நம்மளோட தமிழ் கட்சிகள் இருந்த அவங்க முன்னெடுத்த கருத்தியல், அவங்க முன்னெடுத்த அரசியல் நடவடிக்கைகளுக்கு அப்பால் இப்ப முன்னெடுக்கிற அரசியல் நடவடிக்கைகள்ல பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்ப நான் என்னன்னு சொன்னா, அரசியல் சார்ந்த ஒரு பின்புலம் இல்லாட்டி அரசியல் சார்ந்த ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இல்லாட்டி நம்மளோட இலக்கிய படைப்புகளையோ இல்லாட்டி வேறு நிகழ்வுகளையோ கொண்டு செல்றது பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கு. உதாரணத்துக்கு கம்பராமாயணமா இருக்கட்டும், பழைய இலக்கியங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு மன்னர்களினுடைய அனுசரணை இருந்தபடியாக தான் திருக்குறளா இருக்கட்டும், அது பெரிய ஒரு அளவுக்கு அரசியல் ரீதியான வாங்கலுக்கு உட்பட்டு பெரிய அளவு நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கு. ஆனா இப்ப இதுல இந்த குரூப்ல இத்தனை அரசியல்வாதிகள் இதுக்கு உள்வாங்கப்பட்டிருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவுக்கு இதை ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப அண்மையில ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறது. அந்த நிகழ்வுகள்ல கூட தமிழர் தாயகம், தமிழ் தேசியம்ன்றது பரப்புல தமிழ் தேசிய பரப்புல இயங்குகின்ற கட்சிகளே இவ்வளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்கன்னு தெரியல. அப்ப நம்ம கிழக்குல இருக்கிற தமிழ் அரசியல் பரப்புல இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள், தமிழ் அரசியல்வாதிகளையும் உள்ளிட்டு பயணிக்கக்கூடிய சூழலை நம்ம உருவாக்கணும். வேற கருத்துக்களால முரண்பட்டு இருக்கிறவங்களையும் நம்ம இதுக்கு இந்த போராட்டங்கள்ல நம்ம பங்கு வரணும். காலத்துக்கு காலம் அதை வெளிப்படுத்துறதை விட்டு அவங்க கொண்டு செல்லணும். அது உதாரணத்துக்கு நான் இன்றைய நடந்த நிகழ்வுகளை இதை பகிர்ந்து கொள்றதுக்கு விரும்புகிறேன். வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்தது. வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்துனீங்கன்னு சொன்னால் அது எவ்வாறான ஒரு சூழலை உண்டு பண்ணிருக்கேன்னு சொன்னால், அது ஒரு 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 எல்லா அரசியல் வாதிகளும் அதில் ஒரு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலாக இருக்கு. அப்போ ஒரு தரம் இது தொடர்பான கருத்துக்களை நம்ம அரசியல்வாதிகள் எல்லார்கிட்டையுமே ஒரு இந்த தீர்வுகளை முன் வச்சு எல்லாரும் நம்ம ஒரு ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய சூழல் ஒன்று வடகிழக்குல உருவாக்கணும். நான் இதில் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், வடகிழக்குல இந்த சூழலை உருவாக்காட்டி அரசியல் தரப்பில் இருந்த ஒரு சப்போர்ட் இல்லாட்டி தமிழ் தேசியம் சம்பந்தமான விடயங்கள் எதிர்காலத்தில் இன்னமும் நிறைய பேருக்கு அது ஒரு ஒரு கற்பனை ஒன்றாகியோ அது வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஒன்று இருக்கு. முக்கியமாக இதில் ஒரு என்னென்னு சொல்கிற இது ஒரு கட்டாயம் கதைக்க வேண்டிய விஷயம். சிலாக்கள் இது தேவையில்லாத ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். அண்மையில் நடந்த இப்போ தமிழ்நாட்டு எலெக்ஷனை கொண்டு பார்க்கும்போது கண்மூடித்தனமாக நடிகர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க கொள்கை ரீதியான ஒரு விடயத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாம நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்போம். அது வடகிழக்குலையும் அந்த இதுகள் எதிரொலிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இளைஞர்கள் மத்தியிலையும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு இப்போதைக்கு அது குறைஞ்சு கொண்டு போகுது, ஒரு சில ஆட்களுக்கு இல்லை. அப்போ அதையும் தாண்டி தீவச்செல்வனாட இந்த இலக்கியங்கள் புத்தகங்கள் வடிவிலோட மட்டும் இல்லாம அது ஒரு காணொளி வடிவிலையோ இல்லாட்டி அது அடுத்த கட்டமான ஒரு இதுலேயோ அது வந்து சேரணும் என்று நான் இந்த தருணத்துல கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நன்றி. தீவச்செல்வனாட்ட ஒரு கேள்வி உண்டு. கேள்வி என்ன, உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்குற பதில் உண்டு. ஒரு ஈழத்தமிழ் எழுத்தாளர்களாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுக்கு நீங்க சொல்ல விரும்புகிற செய்தி என்ன? ஏனென்றால் அதாவது நாங்கள் எங்களுடைய விஷயங்கள் சார்ந்து மிகவும் ஒரு புத்தி சாதுரியமாக ஒரு அரசியல் அறிவியலின் அடிப்படையில கையாள வேண்டியவர்கள் தமிழ் தலைவர்கள். ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய துயரம் தான். அது எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு இடைவெளி என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் இந்த பிரச்சனை நடக்கிற பொழுது சில சிங்கள அரசியல்வாதிகள் காட்டிய அக்கறையை கூட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் ஒரு சிலரை தவிர காட்டிக்கொள்ளவில்லை. அது ஒரு வகையில் எனக்கு கவலை ஏற்படுத்தினாலும் நான் உண்மையில நான் இந்த வழிமுறையில நான் இதை கையாள விரும்ப இல்லை. இதை நான் சிங்கள படைப்பாளிகளுடைய கைகளில் வழங்கியதுல அது எதிர்ச்சியாக வழங்கப்பட்டது. அது சரியான வழிமுறை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை பற்றிய விஷயங்கள்
அதனுடைய பாதிப்புகள், அது எந்த அளவுக்கு எதிர்கால தலைமுறை பாதிக்கும், கடந்த காலத்தில் அது எப்படியானது, அது எந்த இடத்துல அதை பேசணும், அதை எப்படி கவனப்படுத்தணும் என்கிற விஷயம் எல்லாம் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் மத்தியில இல்லை. அது ஒரு பெரிய ஒரு துயரமான ஒரு பெரிய இக்கட்டான ஒரு நிலைமை. எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், இதை நான் வெளிப்படையாக பல ஊடகங்களிலும் அவர்களுக்கு முன்னாலே நான் பேசி வருகிறேன். இன்னைக்கு மோதக்கூடிய பெரிய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் அவர்கள் பங்கு பெற்றக்கூடிய அதே நிகழ்வுகள் அவர்களுடைய முகத்துக்கு நேரவே இந்த விஷயத்தை சொன்னேன். அதாவது எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய தனிப்பட்ட இருப்பை தக்க வைப்பதில் நடத்துகின்ற தர்ம யுத்தங்கள், இந்த பிரச்சனைகளால அதிகம் பாதிக்கப்படுவது நாங்கள். இன்றைக்கு அதனாலதான் யாருன்றே தெரியாத பலர் வெற்று மனிதர்களாக, எதையும் பேசாதவர்களாக, எதையும் செய்யாதவர்களாக எங்களுடைய பிரதிநிதிகள் என்று ஆளுகின்ற அரசாங்கத்தினுடைய தரப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான பொறுப்பு எங்களுடைய அரசியல்வாதிகளால் தான் நிகழ்ந்தது. ஆனாலும் கூட நாங்கள் இதை விட்டு கடந்து செல்ல முடியாது. சிந்திக்கக்கூடியவர்களும் ஒரு தன்னலம் இல்லாதவர்களும் அரசியலை ஒரு இயக்கமாக நினைத்து உழைக்கக்கூடியவர்களும் எங்களுடைய இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். அரசியல் சாக்கடை என்று சொல்லி நாங்கள் ஒதுங்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு விடுதலை போராட்டத்தை, ஆயுத போராட்டத்தை நடத்தியவர்கள். இப்பொழுது நாங்கள் ஒரு விடுதலை போராட்ட பயணத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். அந்த அடிப்படையில எங்களுடைய அரசியலை பேசக்கூடிய, எங்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய சரியான தலைமுறைகள் எங்களுடைய அரசியலுக்கு வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் உலகத்துல எல்லா நாடுகள்லையும் எல்லா தேசங்கள்லையும் அரசியல் என்பது சாக்கடையாக இருந்ததாக இல்லை. நாங்கள் நெல்சன் மண்டேலாக்களை பார்த்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் கூட, தமிழ்நாட்டு அரசியலிலே கூட சில மகத்தான மனிதர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். வரலாறு நினைவில் கொள்ளக்கூடிய காமராஜரை பார்த்திருக்கிறோம், அண்ணாவை பார்த்திருக்கிறோம். இப்படியான மகத்தான தலைவர்கள் ஈழத்திலும் உருவாக முடியும். எங்களுடைய ஈழத்தினுடைய அரசியல் தலைவர் தந்தை செல்வா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக இன்றும் ஈழத்தமிழர்களுடைய மனங்களில் இருக்கிறார்கள். அவர் அரசியலை ஒரு ஆயுதமாக, ஒரு அறிவியல் இயக்கமாக பயன்படுத்தினார். அப்படியான தலைமுறைகளுடைய கைகளிலே இந்த அரசியல் செல்லும். ஊர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் அல்லது ஏதோ ஒரு வணிக நோக்கங்களோடு இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்திற்காக அரசியலுக்கு வரக்கூடியவர்கள் கையில நாங்கள் ஒரு சிந்தனை இல்லாமல் இந்த அரசியலை ஆரம்பத்திலிருந்து கையளித்து வருவதுதான் எதிர்காலத்தில் அவர்களை எங்களுக்கு தலைவர்களாக அவர்கள் எங்களுக்கு எதிரான வேலைகளை செய்து அவர்கள் எங்கள் இனத்தை அவர்களே அளிக்கின்ற வேலையை செய்கிறார். அதனால இது சிந்திக்க வேண்டிய, செப்பனிடப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இதை எழுத்தாளர்கள், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், கல்வி கற்றவர்கள் எல்லோருமே சிந்திக்கணும். ஏனென்றால் பல்கலைக்கழக மாணவர்கள் படித்து முடித்து வந்தவுடன் எந்தவித ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு சமூகத்திலே தங்களை ஒரு சாதாரண மனிதர்களாக நினைத்து பல்கலைக்கழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீச்சோடு இருந்த ஒரு மாணவ தலைவன், இங்கே பிரசாத் ஒரு மாணவ தலைவன், நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முன்னாள் மாணவ தலைவன். அந்த மாணவ தலைவரை பார்த்த பொழுது பஸ்ஸுகளை பேசாமல் போய் தன்னுடைய வேலைக்கு போய் வருகின்ற பொழுது அவனை அந்த பல்கலைக்கழகத்துக்கு பின்னான அந்த வாழ்க்கை அவனுடைய சப்த நாடிகளையும் ஒடுக்கி விட்டது. அப்படி இல்லை, நாங்க எந்த இடத்துல இருந்தாலும், எந்த தொழில இருந்தாலும் இந்த தேசம் மீதான அக்கறை உண்டு வெவ்வேறு விதமான செயற்பாடுகளை எங்களுடைய ஆளுமைகள் வழியாக இந்த செயல்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டே இருக்கோம். தலைவர் சொன்னதை போல ஓடாத மானும் போராடாத இனமும் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்பதை போல நாங்கள் போராட தவறினால் நாங்கள் அழிவுக்கு உள்ளாக்கப்படுவோம். இன அழிப்பை நாங்கள் எதிர்கொள்ள நேரிடும். அந்த விஷயத்துல ஒரு விழிப்போடு நாங்கள் இருக்க வேண்டும். அதே தலைவருடைய பொன்மொழி இருக்கிறது, விழிப்புத்தான் விடுதலையினுடைய முதல் படி என்று. அந்த விழிப்பில்லாத ஒரு சமுதாயமாக நாங்கள், சமூகமாக, இனமாக இருப்பதனால் எங்களுக்கு தலைவர்களாக இருப்பதும் மிக ஈஸியாக இருக்கிறது. அவர்கள் எந்த வாசிப்பும் இல்லை, எந்த தேடலும் இல்லை, எந்த ஆராய்ச்சியும் இல்லை. வாயில் வந்ததையெல்லாம் கதைத்து விட்டு பேப்பரை பார்ப்பதும் கதைப்பதும், பேப்பரில் வருவதும், பேப்பரில் ஒரு செய்தியோடு முடிவதுமாக அவர்களுடைய அணுகுமுறை இருப்பதில்லை. அந்த விஷயத்துலதான் நான் என்னுடைய இந்த விஷயத்தை நான் யோசிச்சேன். என்னுடைய பிரச்சனை ஒரு தமிழ் அரசியல்வாதி எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூட கூட்டத்தில், ஒரு ஆலய கூட்டத்தில், அல்ல ஒரு சனசமூக நிலைய கூட்டத்தில் பேசிவிட்டு அதை இங்கே இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளூர் பத்திரிகையில் ஒரு செய்தியாக முடிவதை நான் விரும்பவும் இல்லை. நான் அந்த விஷயத்தில் நான் அணுகவும் இல்லை. அது ஒரு சரியான வழியாக இருக்கிறது. ஆனால் உண்மையான சரியான தலைவர்களாக இருந்து அவர்கள் இந்த விஷயத்தை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், எந்த தரப்போடு பேச வேண்டும், இது எங்கிருந்து வர வேண்டும், இதற்கான வெளிப்பாடு இங்கு தொடங்க வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பார்கள்.
அப்படியான தலைவர்கள் இன்றைய காலத்தில் மிக அரிதாக, ஒரு சிலரை தவிர மிக அரிதாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்வேன். நன்றி அண்ணா, நன்றி நன்றி. வணக்கம் தீபச்செல்வண்ணா. வணக்கம். 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 என் பேர் கஜன். நான் திருகோணமலையில இருந்து முதலாவது எங்களுடைய கவலையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு வருகின்ற இந்த தடைகள், அது நீங்கள் எப்படி அதை வெற்றி கொள்றீங்கன்னு தெரியாதா? நான் ஒவ்வொரு முறையும் இல்லாட்டி ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது. எனக்கு தெரிய இது 3 நாளாவது உங்களோட இதுல வாரது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் அமெரிக்கா தமிழ்ச்சங்கம் உங்களை பலமுறை அழைத்திருந்தும் அந்த லெவல்ல கூட உங்களுடைய விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டதும் இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு நீங்கள் உங்களுடைய படைப்பை பார்த்து ஒரு சர்வதேச வட்டமே வந்து யாராரு எங்களுடைய இணைய அழிப்புக்கு வந்து உறுதுணையாக இருந்தார்களோ அந்த அரசுகள் வந்து இதுகளை தடை செய்கின்றது. அதுல ஒரு பகுதியாக உங்களுடைய இந்த படைப்புகள் இதுகளையும் உங்களை பார்த்தும் ஒரு பயப்படுகின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிருக்குது என்றுதான் எந்த எடுப்போம். இதோட நான் நிப்பாடித்தேன். உண்மையில் அது எங்களுக்கு கவலைதாரதும், அதே நேரத்தில் ஏதோ ஒரு பக்கத்துல இனிமே வந்து சர்வதேசமோ இல்லாட்டி எங்களுடைய எதிரிகளோ ஒரு பக்கத்துல எங்களை பார்த்து பயப்படுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒன்றுக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள் என்றதுல ஒரு பக்கத்துல எனக்கு பெருமையுமாகவும் இருக்கிறது. இதோட நான் அதை நிப்பாட்டிட்டு எனக்கு 2-3 கேள்விகள் இருக்கு அண்ணா. என்னென்றால் தீபச்செல்வண்ணா, ஒன்று நீங்கள் நேரத்தில் சொல்லியிருந்தீங்கள் இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய இது இன்றைக்கு நேற்றில் பல நூற்றாண்டு காலமாக நடக்கிற புத்தகங்கள் இந்தியாவில் அச்சிடப்படுறதும் இங்கே வாரதும்ன்றது. இந்த அடிப்படையில் இந்திய அரசு இல்லாட்டி அரசு சார்ந்த புலனாய்வு பிரிவுகளாக இருக்கலாம், என்னுடைய அரசியல் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், எங்களுடைய வெளியீடுகள் அதுகள் தொடர்பாக வந்து இப்போ ஏதாவது தலையீடுகள் இருக்குதா என்றதையும் வந்து நான் அறிய விரும்புகிறேன். என்றால் 2 விதமாக நான் பார்க்க விரும்புகிறேன். இதை ஒன்று வந்து ஒன்று எங்களோட அரசியல் ரீதியான ஒன்றா பார்க்குறேன், அல்லது வணிகம் சார்ந்து பார்க்குறேன். ஒரு நாட்டில் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு இங்கே கொண்டு வரக்குள்ள அந்த நாட்டின் வணிகம் சார்ந்த ஒரு அவங்களுடைய இதுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வரது உண்டாக இருக்கலாம். அடுத்தது வந்து எங்களுடைய அந்த அரசியல் சார்ந்த விடயங்கள்ல வந்து எப்படியான ஈடுபாடுகள் இருக்குது என்றதை பார்க்கறதுக்கு இது 2மே வந்து அவைகளுக்கு ஒரு 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 இதாக வந்து இருக்குமென்று நான் நம்மளோட பிரச்சனைக்குரிய இல்லாட்டி வந்து ஒரு விடயமாக இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விடயங்கள் 2 இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இந்த அடிப்படையில தான் நான் இந்த கேள்வியை முன்வைச்சிருக்கேன் உங்களுக்கு. அது முதலாவது. 2வது வந்து நீங்கள் சிங்கள இந்த விடுதலை போராட்டத்தோட இல்லாட்டி வந்து எங்களுடைய இந்த போராட்டத்தை இல்லாட்டி ஒரு படைப்பாளி ஒரு எழுத்தாளர் என்ற அந்த அடிப்படையில வந்து உங்களுக்கு ஒரு அங்களோட ஒரு சொலிடாரிட்டி கிடைச்சிருக்கிறதாக நீங்க சொன்னீங்கள். அதே நேரத்துல நாங்களும் தென்பகுதியில இருக்கின்ற ஒரு தரப்பினரோட நாங்கள் மிக நீண்ட காலமாக மிக ஆழமான வேலை திட்டங்களை வந்து நாங்கள் சிங்கள மக்கள் மத்தியில நாங்கள் செய்து கொண்டு வாரோம். அந்த செயற்பாட்டாளர்கள் அதே போல எழுத்தாளர்கள் இப்படியான படைப்பாளிகளோடையும் அந்த அடிப்படையில உங்களால முடிந்தால் வேணுமென்னா நான் அந்த போரத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-10 பேர் தான் நான் அதை கூப்பிடலாம். அதில் 1-2 முஸ்லிம்ஸ் படைப்பாளிகளும் இருக்கிறாங்க. முழுக்க எங்களுடைய பிரச்சனையை விளங்கி கொண்டாக்களும் நீண்ட காலமாக, இன்றைக்கு நேற்று அல்ல, நீண்ட காலமாக எங்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதில் வந்து உறுதியாக இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள். அவ்வாறானோடு இப்படியான ஒரு சந்திப்புக்கு வந்து உங்களோட கருத்துக்களை வெளியிடுறதுக்கும் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற இல்லாட்டி உங்களுக்கு நான் உங்களை தனிப்பட்ட இல்லை நான் எங்களுக்கு இந்த படைப்புன்றது வந்து எங்களுக்காக நீங்கள் இருங்கள். இந்த அநீதிகளை வந்து வெளியில கொண்டு வரத்துக்கு அவங்களுக்கும் தெளிவுபடுத்தி இதை வந்து அங்காள பக்கம் தென்பகுதியிலையும் வந்து இதை செய்யறதுக்கு இல்லாட்டி ஒரு அங்காயம் ஒரு கருத்தியல் எங்களுக்கு வர இதுகளை வந்து சொல்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? இந்த கேள்விக்கு உங்களுடைய பதிலை எதிர்பார்க்கிறேன்னா மிக்க மிக்க நன்றி. இந்தியாவில் இருந்து பொருட்களை அல்ல புத்தகங்களை கொண்டு வரது
அது ஒரு வழக்கமான ஒரு ஒரு இலங்கையில ஒரு வழக்கமாக சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, அல்லது ஒரு பொதுவான ஒரு வணிக செயற்பாடுகளை இதையும் உள்ளடக்கலாமா என்று பார்த்தால், இதுல மிகவும் ஒரு பெரிய அபத்தமான, மிகவும் வேடிக்கையான சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டி வரும். எப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் அதிகமான பொருட்கள், அதிகமான உற்பத்திகள் இறக்குமதி செய்யப்படுகின்ற நாடு இலங்கை. இந்தியாவிலிருந்து பல்வேறு விதமான பொருட்கள் சாதாரணமாக தனிப்பட்டவர்களால, தனிப்பட்ட வியாபாரிகளால, நிறுவனமயப்பட்ட வியாபாரத்தால இந்தியாவில இருந்து பல்வேறு விஷயங்கள், பொருட்கள் இங்கே இறக்குமதி செய்யப்படுகின்றன. நாங்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் இந்திய உற்பத்தியினுடைய மாதிரிகள், அவற்றினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாதிரிகளாகத்தான் இருக்கு. அது உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும். ஆனால் அப்படி புத்தகங்களை பார்த்ததில்லை. ஏனென்றால் 1970களில் சினிமா தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள், இதழ்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்கிறார். அதுக்கு பின்னால அவர் ஒரு பொருளாதார புரட்சியாக அதை காட்டிக்கொள்ள முயன்றார். ஆனால் அதுக்கு பின்னால இருந்தது, தமிழ்நாட்டில இருந்து தமிழ் ஈழத்தினுடைய விஷயங்களை, அல்லது இலங்கையிலே ஒரு தனிநாட்டை தமிழீழத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனைகள் ஈழத்துக்கு வந்துவிடும் என்பதனால், அங்க இருக்கக்கூடிய அந்த புரட்சிகரமான, அங்க இருக்கக்கூடிய அந்த திராவிட உணர்வு சார்ந்த விஷயங்கள் இங்கே தமிழ் தேசிய உணர்வை வளர்த்து விடக்கூடாது, ஈழ விடுதலை உணர்வை வளர்த்து விடக்கூடாது என்பதனால் சினிமா பண்டாரநாயக்கா எடுத்துக்கொண்ட விஷயம். இதை எனக்கு அண்மையிலே ஒரு ஆங்கில ஊடகத்தில் இருக்க பணியாற்றக்கூடிய ஒரு மூத்த சிங்கள ஊடகவியலாளர் இதை மீண்டும் எனக்கு நினைவுபடுத்தி இதனுடைய அந்த விமர்சனத்தை சொன்னார். இதற்காகத்தான் இந்த விஷயம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட அதற்கு ஈடான ஒரு அணுகுமுறையைத்தான் பின்வந்த மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் அந்த அரசு இதை முன்னெடுத்தது. அதாவது இந்தியாவில இருந்து வரக்கூடிய தமிழ் ஈழம் சார்ந்த நூல்களை இவர்கள் கட்டுப்படுத்தி, அதன் வாயிலாக இங்கு ஒரு சிந்தனை கிளர்ச்சியை, ஒரு சிந்தனையை, ஒரு அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதில் இவர்கள் ஒரு ஒரு ஒடுக்குமுறை மேற்கொள்ளுகிற விதமாகத்தான் இங்கே இந்த விஷயம் அணுகப்படுகிறார். தவிர இதை இந்தியாவோ எந்த ஒரு நாடும் இந்த விஷயத்துல இதனுடைய இரண்டால் கருத்து சுதந்திரம் என்றது எதையும் எழுதலாம். அதாவது இலங்கையில் தமிழீழம் அமைக்கப்பட வேண்டும் என்று நான் ஒரு புத்தகம் எழுதினாலும், ஒரு கட்டுரை எழுதினாலும், அது கருத்து சுதந்திரத்துக்கு அது ஒரு சிக்கலான விஷயம் கிடையாது. ஆனால் நடைமுறையில் ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்துக்கு மாறாக நான் ஒரு ஆயுதம் ஏந்துங்கள் என்று நான் ஒரு கருத்தை வலியுறுத்தினால், அல்லது ஒரு ஆயுத போராட்டத்தை ஆரம்பியுங்கள் என்ற ஒரு கருத்தை நான் ஒரு எழுதினால்தான் அது பிள்ளையான ஒரு விஷயமாக, ஒரு சட்டத்துக்கு நடைமுறையில் உள்ள சட்டத்துக்கு முன்னால பிள்ளையான உள்ள விஷயமாக இருக்கு. இதை தவிர சிங்கள அரசியல்வாதிகள், சிங்கள எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லோருமே தமிழீழம் சார்ந்த விஷயங்களை, விடுதலை புலிகள் சார்ந்த பல விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். பெருமளவான விஷயங்கள் நாங்கள் பேசக்கூடிய இன்றைக்கு தமிழர் தேசம், சமஷ்டி, இது எல்லாமே சிங்கள தலைவர்களிடமிருந்து, சிங்கள சமூகத்திடமிருந்து எங்களுக்கு வந்த ஒரு பரிந்துரைகளாகத்தான் இருக்கின்றன. இந்த இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் தென்னிலங்கை மிக சிந்திக்கக்கூடியவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இளையவர்கள், அறிவுஜீவிகள் இதுல மிக தெளிவாக இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், தமிழர்களை எப்படி புரிந்து கொள்வது, தமிழர்களை எப்படி தமிழர்களுடைய உணர்வுகளை, கதைகளை எப்படி கேட்பது, அந்த பயணம் அது எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கான ஒரு பதில், வருகின்ற 30ஆம் தேதி மாத்தறை மாவட்டத்தில் ஹட்மன என்கின்ற ஒரு பகுதியிலே, ஒரு கிராமத்திலே, பிரதேச சபை புது நூலகத்திலே என்னுடைய எழுத்துக்கள் தொடர்பான ஒரு பெரிய இலக்கிய நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள், படைப்பாளிகள், கொழும்பு வேற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய படைப்பாளிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற இருக்கிறது. அப்ப இப்படியான நிகழ்வுகள் வழியாக தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய கதைகளை அவர்களிடம் சொல்ல முடியும். அவர்கள் கேட்க தயாராக இருக்கிறார்கள். இப்பொழுது அரசு ஒரு பெரிய வழியையும், எனக்கு ஒரு வழியையும் திறந்து விட்டிருக்கிறது. இந்த நெருக்கடி தருணத்துல இது எனக்கு ஒரு சவாலான, ஒரு அழுத்தமிக்க நெருக்கடி தருணம் என்ற போது
அரசினுடைய அந்த அடக்குமுறைகள் வந்து எப்பயுமே வந்து அதனுடைய விளைவு வேற மாதிரி தான் இருக்கும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் என்னுடைய சிங்களத்துல வந்த நடுகள் நாவல் ஒரு புதிய பதிப்பாக, ஒரு புதிய அட்டைப்படத்தோடு ஒரு இந்த பதிப்பு வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த நாவலுக்கு திடீரென ஏற்பட்ட ஒரு வரவேற்பாளர். ஏற்கனவே அந்த நாவல் மிக கடுமையாக மிக ஒரு பரவலான கவனத்தை பெற்றன. அந்த நாவலினுடைய பெயரை சொல்லித்தான் சிங்கள ஊடகங்கள் என்னுடைய பெயரை வந்து அறிமுகப்படுத்துகின்றன. அப்ப அந்த அளவு வரவேற்பு பெற்றது. இன்னும் அந்த நாவலை சிங்கள மக்களிடம் இலங்கை அரசு கொண்டே சேர்த்திருக்கிறது. ஒரு போராட்டத்திலே தன் பிள்ளையை இழந்த ஒரு மாவீரனை பெற்றெடுத்த ஒரு தாயினுடைய வலியை, அவனினுடைய நினைவுகளை தேடுகிற கதை நாடுகள், அந்த நினைவுகளை இலங்கை அரசு தேட வைத்திருக்கிறது. புத்தகங்கள் மீதான அடக்குமுறையும் ஒரு இனம் மீதான ஒடுக்குமுறையும் இப்படியான விளைவுகளைத்தான் உண்டு பண்ணும் என்பதற்கு இது ஒரு நல்ல சாட்சி. தென்னிலங்கை நோக்கிய எங்களுடைய கதைகளை சொல்லுகின்ற, எங்களுடைய போராட்டத்தை சொல்லுகின்ற, எங்களுடைய குரலை வெளிப்படுத்துகின்ற பயணம் என்பது தொடர்ச்சியாக நடக்கும். இறுதியாக வேறு யாரையாவது சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ள முடியும், அல்லது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்க முடியும். கேசியன் திருவண்ணாமலையிலிருந்து. நான் என்னடால் இந்த நூல்கள் வந்து நினைக்கிறேன், அந்த நூல்கள் குற்றச்சட்டம் அல்லது பொதுவாகவே அது பேச்சுகளாகட்டும் அல்லது நூல்களோ எழுத்துக்களோ அரசாங்கத்திற்கு அல்லது அந்த இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரிக்கான எழுத்துக்களோ பேச்சுக்களோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு எதிராக அந்த இது போகுது. இந்த விஷயம் வந்து கூடுதலாக இது சார்ந்த எழுதுறவர்களை குறைச்சிருக்குது, அல்லது இந்த பரப்பு சார்ந்த எழுதுறவர்கள் அல்லது பேசுறவர்கள தாக்கம் மிக குறைவாக இருக்குது. இந்த விஷயத்தையும், அதாவது இன்னொரு தலைமுறையோ அல்லது அடுத்தடுத்த தலைமுறைகள் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்க்கிறதுல இருக்கிற வீரியத்தை குறைக்கிற அதே நேரத்துல இன்னொரு பக்கத்துல பார்க்க போனால் யார் யாரெல்லாம் இந்த தமிழ் தேசியத்திற்கு விரோதமானவர்களோ அல்லது தமிழ் தேசியத்தை விரும்பாதவர்களோ அல்லது புலி எதிர்ப்பாளர்களோ அல்லது தங்களை முற்போக்காக இடதுசாரிகளாக காட்டிக் கொள்றவர்களோ எழுதுகிற கதைகள் தான் சமூக வலைத்தளங்களாகட்டும் அல்லது எழுத்துக்களாகட்டும் புத்தகங்களாகட்டும் இலக்கிய பரப்பாகட்டும் இன்னைக்கு இப்படியானவர்களுடைய தாக்கம் வந்து இலக்கிய அரசியல் கலை இலக்கிய பரப்புகள்ல கூடுதலாக இருக்குது. அவர்கள் தங்களை இடதுசாரிகளாக சொல்கிறார்கள், முற்போக்கானவர்களாக சொல்கிறார்கள், அதுக்கு ஒரு பெயரை வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எழுத்துக்கள் புலி எதிர்ப்பு வாதத்தை கூட்டுறதாகவும் அல்லது தமிழ் தேசியத்துக்கு விரோதமானதாகவும் கூடுதலாக இருக்குது. இந்த நரேட்டிவ் செட் பண்றது வந்து எப்படி பாக்குறீங்க? இது வந்து எதிர்கால தலைமைக்கு மிக ஆபத்தான ஒன்று. அவர்கள் பார்க்க போறது கூடுதலாக நீ அந்த எழுத்துக்களை, அந்த காணொலிகளை, அந்த விடயங்களை பார்க்கிற போது இது எங்களுடைய அந்த வரலாற்றை சிதைக்கிற எப்படி உங்களுடைய கோணத்துல அதை எப்படி பாக்குறீங்க? இந்த ரெண்டு விஷயத்தை என்ன செய்யலாம்? அது இல்ல, இந்த விஷயம் வந்து இன்று நேற்று நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இதுக்கு எதிரான விஷயங்கள், விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், விடுதலை போராட்டத்தை வெளிப்படையாக சொன்னால் காட்டி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எழுதப்பட்டு கொண்டு வந்திருக்கின்றன. சில வேளை நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். தமிழ விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இத்தகைய புத்தகங்கள், இத்தகைய படைப்புகள் தமிழீழ பகுதிக்கு கிளிநொச்சி போன்ற இடங்களுக்கு எல்லாம் அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் இதெல்லாம் வாசியுங்கள். விடுதலை புலிகள் இயக்கம் வரக்கூடிய விமர்சனங்களாக இருக்கட்டும் அல்லது பொய்கள், அவதூறுகள் எல்லாவற்றையும் வந்து நன்றாக வந்து இதுல எது உண்மை இருக்கு, எது பொய் இருக்கு, நாங்க எப்படி நடக்கணும் என்ற ஒரு பக்குவம் நிறைந்த ஒரு இயக்கமாக இருக்கு. அப்ப இது ஒரு காலமும் இது விடுதலை போராட்டத்தை ஒன்றும் செய்து விட முடியாது. இது வந்து இதனால வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே உண்மையில ஏற்பட முடியாது. அதனாலதான் இன்றைக்கு புலிகள் வந்து அந்த விஷயங்களை அனுமதித்தார்கள். பல சர்ச்சைக்குரிய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பல சர்ச்சைக்குரிய படைப்புகளை நானே வந்து விடுதலை புலிகள் சார்ந்த புத்தக கடைகள்லயே நான் வாங்கியிருக்கேன், படித்திருக்கிறேன். அப்பொழுதுதான் என்னை போன்றவர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் இந்த எழுத்துத்துறை இப்படியெல்லாம் ஆபத்தான எழுத்துக்களங்கள், இப்படியான சவால்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை அறிந்து கொண்டுதான் நாங்கள் இந்த எழுத வருகின்ற ஒரு உயர்தரம் படித்து முடித்திருக்கின்ற அந்த நாட்களில், பரீட்சை எழுதியிருக்கின்ற நாட்களில் இந்த வாசிப்பு, இந்த விஷயங்கள் வருகின்ற பொழுது இந்த தெளிவோடு பயணிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப பிறகு பார்த்தோம்னு சொன்னால இப்ப அப்படி இல்லை. இப்ப வரக்கூடிய ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசிய படைப்பாளியாக ஒரு இளைஞன் தன்னுடைய படைப்பு பயணத்தை தொடங்கிவிட்டு
சில காலங்களில் இத்தகைய நீங்கள் சொல்லக்கூடிய இத்தகைய படைப்பாளிகளை சந்திக்கின்ற பொழுது உடனடியாகவே மூலச்செலவு செய்யப்பட்டு அவன் தன்னுடைய எழுத்தையும் பாதையும் தேர்வையும் மாற்றிக்கொள்கிறான். அப்ப அப்படியான சிக்கல்கள் வராமல் இருப்பதுக்கு தான் அன்றைக்கு விடுதலை புலிகள் ஒரு பரந்த அளவிலான வாசிப்பை உரையாடலை ஊக்கப்படுத்தினார்கள், ஏற்படுத்தினார்கள். அப்ப இது இன்றைக்கு இன்னும் அதிகரிச்சிருக்கிறது. இன்றைக்கு விடுதலை போராட்டம் சார்ந்து எழுதக்கூடியவர்களும் பேசக்கூடியவர்களும் குறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர்கள் இன்னும் நாட்டுல அபகரித்து நாட்டுல கருத்தியல் தளத்துல ஒரு பெரிய அபகரிப்பை ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் சார்ந்து இவர்களுக்கு எதிராக களமாடக்கூடியவர்கள் என்ற படைப்பாளிகள் என்று பார்த்தா நாங்கள் ஒரு சிலர் தான் இருக்கிறோம். ஆனால் அங்கேதான் ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. என்னென்றால் எங்களுடைய ஒரு நாவல் வெளிவருகின்ற பொழுது அந்த உண்மைக்கு முன்னால் அவர்களால் நிற்பது மிக நெருக்கடியானதாக இருக்கிறது. என்னுடைய முதல் நாவல் நடுகள் வருகின்ற பொழுது அவர்கள் பெரிய கூச்சலிட்டார்கள். இது ஒரு ஒற்றைப்படை நாவல், விடுதலை புலிகளை போற்றுகின்ற நாவல், இப்படி எல்லாம் சொன்னார்கள். ஆனால் அந்த நாவல் சிங்கள மக்கள், சிங்கள முற்போக்காளர்கள் கொண்டாடுகின்றது போது அவர்களுடைய வாய் அடைக்கப்பட்டது. அப்ப இந்த உண்மையான இலக்கியங்களுக்கு முன்னால் கொச்சைப்படுத்தக்கூடிய இலக்கியங்கள், கருத்தியல்கள், பதிவுகள் எல்லாமே தோற்று விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இன்றைக்கும் விடுதலை சார்ந்த இலக்கியங்களுக்கு சிங்கள மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தருகிறார்கள் என்பதற்கு என்னுடைய நூல்கள் சார்ந்த இந்த பிரச்சனையே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எனவே நான் எப்பொழுதும் அடிப்படையாக நம்புவது எங்களுடைய விடுதலை போராட்டம் மிக அறம் நிறைந்தது, உன்னதமானது. அந்த உன்னதத்தின் மீதும் அறத்தின் மீதும் எனக்கு பெரிய மதிப்பும், வகையில் சொல்வதென்றால் பக்தியும் இருக்கிறது என்று சொல்லலாம். அந்த அறம் எங்களை ஒருபோதும் தோற்று போக விடாது என்று நினைக்கிறேன். இறுதியா ஒரு கேள்வி, ஒரு கருத்துன்னு சொல்லலாம். இவ்வாறான ஒரு அழுத்தத்தின் இருந்து கொண்டு ஒரு மூத்த எழுத்தாளராக நீங்கள் எதிர்காலத்திலே எழுத்து பணியிலே தமிழ் தேசியம் சார்ந்து ஈடுபட இருக்கின்ற எழுத்தாளர்களுக்கு, உங்களுடைய சமூகத்திற்கு நீங்க என்ன கருத்தை தெரிவிக்க முற்படுறீங்க இந்த சந்தர்ப்பத்துல? ஒரு தமிழ் தேசிய எழுத்தாளனாக ஒரு அரசற்ற ஒரு இனத்துல வாழ்றது என்பது மிகவும் ஒரு நெருக்கடியானது. அதுக்காக நிறைய இழக்கவும், நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். ஆனால் அந்த களத்துல எங்களை மிக தகுதியோடு நாங்கள் தகவமைத்துக் கொள்ள வேணும். எங்களுடைய வாசிப்பு, எங்களுடைய தேர்வு, எங்களுடைய கருத்தியல், எங்களுடைய மொழி, எல்லா விஷயத்திலையும் மிகுந்த அவதானத்தோட, மிகுந்த சிரத்தையோடு நாங்கள் பயணிக்க வேணும். அந்த பயணம் நாங்கள் இந்த மண்ணில செய்த தியாகங்கள், இந்த மண்ணில நிகழ்த்திய உன்னதமான விடுதலை போராட்டம் போன்றவற்றின் மீது செய்கின்ற ஒரு பயணம். எனவே அதற்கேற்ப வாழ வேண்டும். தமிழ் தேசிய படைப்பாளியாக வாழ்வது என்பது உண்மையிலே மிகவும் ஒரு ஒரு வரம் என்று நான் சொல்வேன். என்னென்று சொன்னால், ஒரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக எழுதக்கூடியவர்களும் தமிழ் தேசியத்தை கொச்சப்படுத்தக்கூடியவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும். அரசினுடைய விருதுகள் கிடைக்கும், அயல் நாடுகளினுடைய விருதுகள், இலங்கைக்கு ஆதரவான நாடுகளுடைய அனுசரணை கிடைக்கும். இப்படியாக பல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் ஒரு தமிழ் தேசிய படைப்பாளிக்கு தான் இந்த மண்ணினுடைய உன்னதமான மாவீரர்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களினுடைய அந்த ஆசையும் கிடைக்கும். வரலாற்றுல நிற்க போறவர்கள் தமிழ் தேசிய படைப்பாளிகள் தான். அவர்களைத்தான் இந்த வரலாறு திரும்ப திரும்ப நினைவு கூறும். அவர்கள்தான் வரலாற்றில் படிக்கப்பட போகிறார்கள். திரும்ப திரும்ப அவர்கள்தான் இந்த வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார்கள். எனவே வரலாற்றை அடுத்த தலைமுறைகளுக்கு கையளிக்கின்ற ஒரு தமிழ் தேசிய படைப்பாளியாக, ஒரு ஈழத்து படைப்பாளியாக உங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். நன்றி அண்ணா. இறுதியா ஏதேனும் கருத்து இருந்தா நீங்க தெரிவிக்கலாம். நன்றி தீவல்செல்வன்னா. தொடர்ந்து எழுதுங்கள். எங்களுடைய ஆதரவு குரல் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். நன்றிண்ணா. நன்றி.
இன்றைய இந்த கலந்துரையாடலிலே பங்கு பற்றிய அனைவருக்கும் நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாக இத்தகைய ஒரு ஈழத்தெழுத்தாளர் எங்களுடைய மக்களுடைய போருக்கு பிந்திய வாழ்க்கை, அதில் மக்கள் காணாமலாக்கப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், அரசியல் வன்முறைகளா இருக்கலாம், எங்களுடைய யுத்த வடுக்களாக இருக்கலாம், பல்வேறு விடயங்களை கற்பொருளாக கொண்டு எழுதுகின்ற ஒரு எழுத்தாளர் இந்த தருணத்திலே அவரோடு நாங்கள் நிற்க வேண்டும். இந்த செயற்பாடு அவரோடு நாங்கள் அவருடைய இந்த அழுத்தத்திற்கு, அவருக்கு எதிராக ஏற்பட்டிருக்கின்ற அழுத்தத்திற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு கைகோர்த்து நிற்க வேண்டும் என தருணத்திலே கேட்டுக்கொண்டு இந்த கலந்துரையாடலை இத்தோடு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.